Hello, this is Ram over here from Mind Body Wellness. இன்னைக்கு பேரண்டிங் வித் அவேர்னஸ் அதோட அந்த மெயின் ட்ரைனிங் ப்ரோக்ராமோட ஒரு பார்ட் பார்ப்போம். ஸோ என்ன தான் புதுசாக ஒரு சொல்ல போகிறாரு அப்படின்னு கூட யோசனை இருக்கலாம். ஸோ குழந்தை வளர்ப்பு விழிப்புணர்வுடன் குழந்தை வளர்ப்பது எப்படி அப்படிங்கிறது நாங்கள் நடத்துகிற ஒரு ஷோ, ஒரு 90 minutes ப்ரோக்ராம், ஆன்லைன் ப்ரோக்ராம். அதில் ஒரு பார்ட் இது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் பேரண்ட்ஸுக்கு, பெற்றோர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால், இந்த விஷயங்களை கடைபிடிங்க. உங்கள் வீட்டில் நடக்கிற பாதி பிரச்சனையை குறைச்சிக்கலாம். இல்லைன்னா ஐ திங்க் 70-80% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் கேன் பி சால்வ்டு. இது பெற்றோர்களுக்கு மட்டும். மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர், அதாவது நீங்கள் உங்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களை எப்போ அப்பா அம்மாவை மதிக்கிறாங்களோ அப்போ தான் பையன் அம்மாவை மதிப்பான், இல்லை புள்ள அம்மாவை மதிப்பான். சேம் ஃபார் வைஸ் வர்சா, சேம் ஃபார் த அதர் சைடு ஆல்சோ. எப்போ அம்மா அப்பாவை மதிக்கிறாங்களோ அப்போ தான் குழந்தை அப்பாவை மதிக்கும். உதாரணத்துக்கு இன்றைக்கி கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் பல வீட்டில் இந்த மாதிரி பண பிரச்சனைகள் வரலாம். இப்போது ஏற்கனவே முதல்ல பண பிரச்சனைகள் இருக்கும், அண்ட் கோவிட் வந்ததுக்கப்புறம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போது அப்பாவுக்கு சப்போஸ் வேலை போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஜாப் லாஸ்ட் இஸ் ஜாப். ஸோ அவர்னால் ஏர்ன் பண்ண முடியாது, அதனால் வீட்டில் பிரச்சனைகள் இருக்கும், கஷ்டம் இருக்கும். ஸோ அம்மா உங்களால் சம்பாதிக்க முடியாது, இதெல்லாம் தெரிஞ்சால் எங்கள் அம்மா நான் உங்களை கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன். இது எப்போ 10 வருஷம் கழிச்சோம். இதெல்லாம் சொல்லும்போது இதோட தாக்கம் என்ன, கான்சிக்வன்சஸ், அதாவது என்ன விஷயம் நடந்தாலும் சரி அதுக்குன்னு ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்குது. ஸோ இதோட கான்சிக்வன்சஸ் என்ன, ஒன்று குழந்தைகளிடத்துலேருந்து பார்ப்போம். குழந்தைகள் பார்ப்பாங்க, ஆமாம் உண்மையிலேயே திஸ் ஃபாதர் இஸ், இந்த அப்பா ஒரு குட் ஃபார் நத்திங் அப்பா தான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும். பேசாமல் வேற ஒரு அப்பாவாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அம்மாவே சொல்கிறாங்க, ஏன்னா அம்மா இஸ் அத்தாரிட்டி ஃபிகர். ஸோ அம்மாவே சொல்கிறாங்க, அண்ட் அம்மா கூட சேர்ந்து அம்மாவோட அப்பாவெல்லாம் கூட சைடாக நின்று பேசுவாங்க. நேராக நின்று பேச மாட்டாங்க, சைடாக நின்று பேசுவாங்க. அரசியல் போஸ்டில் பையனும் கேட்பாங்க. ஸோ இத்தனை பேருமே சொல்கிறாங்கல்ல, அது உண்மையாக தான் இருக்கும். ஸோ அநேகமாக அப்பா இஸ் குட் ஃபார் நத்திங். ஈஸியாக இந்த மேக்ஸில் ப்ராப்ளம் போட்டு ரிசல்ட்டு டிரைவ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த க்ரைட்டீரியாஸ் அண்ட் இன்புட்ஸ், மற்றவங்களோட இன்புட்ஸ் எல்லாம் பார்த்து அப்பா இஸ் குட் ஃபார் நத்திங். அதுக்கப்புறம் அப்பாவை மதிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்துட்டா, அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி. ஸோ கவனம் தேவை. ஸோ உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் அது 4வது பாயிண்ட்டு, சார்ட் இட் அவுட் பை டாக்கிங். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் பேசி தீர்த்துக்கிங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி வேணால் அதை சார்ட் அவுட் பண்ணலாம், எப்படி வேணால் அதை சால்வ் பண்ணலாம். ஒன்று கத்தலாம், கூச்சல் போடலாம், இல்லைன்னா ஆர்கியூ பண்ணலாம். அண்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறது நெகோஷியேட் பண்ண, மீனிங் யூ கேன் ரியலி ரீசன் இட் அவுட். ஒரு இது அப்போது இது நீங்கள் பண்ணும்போது குழந்தைகளும் பார்த்துட்டு இருக்காங்க.
இந்த பிரச்சனை இருக்கே வீட்டில். சப்போஸ் வீட்டில் வந்து ஃபைனான்சியல் ப்ராப்ளம், பணப்பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்குமே டென்ஷன் தான். ஏன்னா தேவைகள் நடத்த வேண்டும், தேவைகள் பூர்த்தியாக வேண்டும். வீட்டு வாடகையிலேருந்து இஎம்ஐ என்ன வச்சுருந்ததுன்னா அது, பின்ன மற்ற செலவுகள், வீட்டு செலவுகள், இந்த மாதிரி பல எக்ஸ்பென்சஸ் வந்து யூ நீட் டு மீட் இட். ஸோ பணம் வரல, அப்போது டென்ஷன் நிச்சயமாக உருவாகும். எப்படி கொடுக்கறது, யார்கிட்ட கேட்டாலும் பணம் வரல, இல்லை பணம் இல்லை அப்படின்ட்டாங்க. ஜூன் மாதத்து செலவு கேட்குறீங்க, ஏப்ரலில் இருந்தால் கொடுத்துருப்பேன், இல்லைன்னா ஆகஸ்டாக இருந்தால் கொடுத்துருப்பேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ மொத்தத்தில் பிரச்சனை தான் வச்சுக்கோங்களேன் வீட்டில். ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். இந்த 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 பெரிய டென்ஷன், ஒரு வார் ஜோனில் இருக்கிற எப்படி ஒருத்தனுக்கு டென்ஷன் இருக்கோ அதே மாதிரி இருக்கும். இல்லைன்னா ப்ரெஷர் குக்கர் டென்ஷன் தான் வச்சுக்கோங்களேன். எப்படி அந்த ப்ரெஷர்னால குக்கரில் இருக்கிறது வேகுதோ அதே மாதிரி டென்ஷன் நீங்கள் வீட்டில் கவனிக்கலாம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் குழந்தைகள் இருந்தால் குழந்தையும் கவனிச்சுட்டு இருப்பாங்க. எங்கள் அப்பா எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாரு, அம்மா எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாங்க, இவங்க 2 பேருமா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக கவனிப்பாங்க. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி அப்பா தான் சோல் ப்ரொவைடர்னு வச்சுக்கோங்களேன். அம்மா வந்து ஹோம் மேக்கர் அப்படின்னா அப்பாவை கவனிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மனுஷன் பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறானா அப்படின்ட்டு. சரி, பணம் வரல அப்படின்னு கேட்டால், நான் சொன்ன இந்த டென்ஷன் பாயிண்ட் வந்து பணம் வரலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிச்சுவேஷனை எப்படி இவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க? ஒன்று கத்துறாங்களா, மாற்றி கத்திக்கிறாங்களா? எனக்கு அன்னைக்கே அங்கே கட்டி கொடுத்துருப்பாங்க, இந்த மனுஷனை கட்டி இவர் கட்டுறதுக்கு பதிலாக வேற என்னாச்சும் கட்டிருந்தா என் ஃப்ரெண்டு சொல்கிற மாதிரி இதே தெருவுக்கு தான் வந்திருப்பேன் அப்படின்பான். அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் ஜோக்ஸ் அப்பார்ட், நீங்கள் கத்தும்போது குழந்தைங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப முக்கியம். ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டால் சத்தமாக பேசணும், கத்தணும். உங்கள் கோபத்தை வெளிப்படுத்த வேண்டுமானால் கத்த வேண்டும், வாய்ஸ் ரைஸ் பண்ணணும், அப்படி தான் ஹேண்டில் பண்ணணும். இதை வந்து திரும்ப இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு ரூல் புக்கே போட்டுருவாங்க, சாரி என்ன சொல்லுவாங்க, மேனுவலே போட்டுருவாங்க. பிரச்சனை வந்தால் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. சில குழந்தைகள் வந்து சைடு சேர்ந்துப்பாங்க, அப்பாவுக்கு வேண்டி பரிதாபப்படுவாங்க. சில பேர் வந்து கண்டுக்க மாட்டாங்க, இது இவ்வளோதான், இந்த வீட்டில் இதுதான் என் பிரச்சனை, என்ன பார்த்தாலும் கத்திகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரோல் மாடலிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஹவு யூ ஆர் ஹேண்டிலிங் ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா யாரோ சொல்லுவாங்க, யாரோ சொன்ன மாதிரி, உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை ஒருத்தர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறாரு. அந்த ஒருத்தர் யாருன்னு தெரியாது. ஒருத்தர் இருக்கலாம், இல்லை சில பேர் இருக்கலாம். அப்போ உங்களுக்கு தெரியாமலேயே ஒருத்தரோ இல்லை சில பேரோ உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறாங்க, பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள், இல்லைன்னா கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் ஆப்ட் வேர்டு. ஸோ அவர்களுக்கு வேண்டியாச்சும் ஒழுங்காக நடந்துக்குங்க அப்படிங்கிறது தான். ஸோ அது ஒரு பாயிண்ட்டு கவனிச்சுக்குங்க. ஸோ எனி இஷ்யூ சார்ட் அவுட் இட் பை டாக்கிங். பிரச்சனையாக பேசி தீர்த்துக்குங்க. எல்லாம் போனதுக்கப்புறம், பசங்க ஸ்கூல் போனதுக்கப்புறம் சொல்லிடுங்க. முதல்ல அப்பாயின்மெண்ட்டு, மியூச்சுவல் அப்பாயின்மெண்ட் கொடுத்துக்கலாம். முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை, வி நீட் டு டிஸ்கஸ் திஸ் இஷ்யூ. அப்போது பசங்க போனதுக்கப்புறம் பேசிக்கலாம். அப்படி பேசும்போது தான் முன்னாடி இருக்கிற பாயிண்ட் சொன்னேன். அதாவது யூ நீட் டு லிசன். லிசன் வித் ரெஸ்பெக்ட். ரெண்டாவது, நோ ஷவுட் அவுட்ஸ். யூ கிளாரிஃபை அண்ட்
யூ நீட் டு சார்ட் இட் அவுட் பை டாக்கிங் ஒன்லி. நீங்கள் பேசி தான் அந்த பிரச்சனையை தீர்த்துக்கணும். என்ன எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பேசினா பல பிரச்சனைகள் தீரும் அப்படிம்பாங்க. அண்டு வீட்டில் யூ நீட் டு ஃபார்ம்லி த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் இட். அதாவது வீட்டில் இந்த வீட்டில் சப்போஸ் பிரச்சனை இருந்தாலும் பேசணும், சத்தம் போடக்கூடாது, கத்தக்கூடாது, இல்லைன்னா சங்கடப்படக்கூடாது, ஓவன் அழக்கூடாது. ஸோ பிரச்சனை வாட் எவர் த ப்ராப்ளம் இஸ், யூ டெல் இட் அவுட், சார்ட் இட் அவுட் அண்ட் மூவ் ஆன். ஸோ திஸ் இஸ் ஒன் வே. அண்ட் de-stress, recoup and get ready for the next round. அதாவது பேரண்டிங் அப்படின்னா இட்ஸ் கண்டினியூஸ் ரெஸ்லிங் ரவுண்டு மாதிரி, இதுதான் ரிங் மாதிரி தான். ஆடிட்டே இருக்கணும். எவன் எந்த நேரத்துலேருந்து எங்கேருந்து வருவான்னு தெரியாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க WWFன்ட்டு. எவனை எங்கேருந்தோ எவனையும் அந்த ரிங்கில் இருக்கிறவன் அடிப்போம். ஸோ யூ நீட் டு பி ப்ரிப்பேர்டு டு ஃபேஸ் எனிதிங் at any point of time. Prepare for the worst but hope for the best. So be a good humanistic role model. So this is for the parents. So I want to, what is this? Okay. So now let us talk about another topic, the dream and the shock.